வணக்கம் நேயர்களே, சிவக்கலை யோகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நேயர்களே, நாம் பெண்களுக்கான யோகாசனங்கள பத்தி நம்ம சேனல்ல சீரிஸா பார்த்துட்டு வரோம். அப்படி நாம இன்னைக்கு பல்வேறு ஆசனங்கள பத்தி தான் பார்க்க போறோம். அதில நம்ம பெண்களுக்கான பல்வேறு பலன்களை தரக்கூடிய இந்த பத்மாசனத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு பிரசவ காலத்தில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையணுமா? இடுப்புல இருக்கக்கூடிய தசைகள்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகணுமா? பிரசவ நேரத்தில வலி இருக்கவே கூடாது. நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? மாதவிடா சுழற்சி கரெக்ட்டா நடக்கணும். தசைகள் நீட்சி அடையணும். இடுப்பு பகுதியில நல்லா வலிமை அடையப்பட்டு, மாதவிடாய் சமயத்தில தசை பிடிப்புகளும் குறைக்கணுமா? இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த பத்மாசனம் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அதனுடைய பலனும் நீங்க அனுபவிப்பீங்க. அடுத்ததாக நாம பார்க்கக்கூடிய ஆசனத்த பத்தி நான் சொல்றத விட, பாலிவுட் நடிகை மலைக்கா அரோரா அவங்க தன்னுடைய Instagram பதிவுல இந்த ஆசனத்த பத்தி சொல்லியிருக்காங்க. இது உடலுக்கு நெகிழ்வுத்தன்மை, அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குது. தண்டுவட நரம்புகளுக்குலாம் ஆரோக்கியத்த கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த உட்கட்டாசனத்தோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 கிலோமீட்டர் ஓடுன பலன் கிடைக்கும். இந்த உட்கடாசனம் பெண்கள் நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்ததாக நாம பார்க்கக்கூடிய ஆசனம் திரிகோணாசனம். அதாவது உடல் முக்கோணமா வளைஞ்சிருக்குங்களே, அதனால தான் இதுக்கு திரிகோணம் அப்படின்னு இந்த ஆசனத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த ஆசனங்கள் பொதுவா பெண்கள் நல்லா செய்யணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டென்ஷன், பதட்டம், மன அழுத்தம் இது எல்லாம் இந்த ஒரு ஆசனத்தில தீர்வாகும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மார்பு, தண்டுவடம், தோள்பட்டை இதெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச்சபிள் கிடைக்கும். ஒரு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். முதுகு வலில இருக்கிறவங்க இந்த ஆசனம் பண்ணிங்கன்னா கண்டிப்பா முதுகு வலி போயிடும். சியாட்டிகா ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் இந்த ஆசனம் பண்ணிங்கன்னா போயிடும். அடிவயிறு உறுப்புகள்லாம் நல்லா வேலை செய்யும். உடல்ல இருக்கக்கூடிய தசைகள வலுவாக்கும். கால்ல இருக்கக்கூடிய இரத்த ஓட்டங்கள் அப்படியே உடல் முழுவதும் ஆ தொடை மற்றும் இடுப்பு பகுதியில் உள்ள கொழுப்புகள்லாம் குறைஞ்சு பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகி, ஒரு சிறந்த ஆசனமாக பெண்களுக்கு உதவுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வீரபத்ராசனா. இந்த ஆசனம் பொதுவா கர்ப்பிணி பெண்கள் அவங்களுடைய 2வது மற்றும் 3வது மாதங்கள்ல அவங்க தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தாங்கன்னா, அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஆசனத்த ஒரு ஓரமா நின்னு பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, ஒருத்தவங்களுடைய உதவியால நீங்க பண்ணுங்க. முக்கியமா இந்த ஆசனம் பார்த்தீங்கன்னா, முழங்கால் வலி, கீழ்வாதம் அப்படி இருந்தா நீங்க பண்றத கொஞ்சம் தவிர்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் மத்யாசனா, மீன் நிலை அல்லது ஃபிஷ் போஸ். பொதுவா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, முதுகு தண்டு பிரச்சனைலாம் இருக்கா? இந்த ஆசனம் பண்ணுங்க. மேல் முதுகுலேருந்து கீழ் முதுகு வரைக்கும் இருக்கக்கூடிய தசைகள எல்லாமே தளர்த்தி, முதுகை எலும்புகள வலுப்படுத்த உதவுகிறது. மற்றும் வயிற்றில இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் மசாஜ் செஞ்சு, வயிற்றை வளமாக வைக்கிறது. அடுத்தது மலச்சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் தீர்ந்துரும். இதையும் தாண்டி மெயினா பெண்களுக்கு வரக்கூடிய தைராய்டு, பாராதைராய்டு பிரச்சனைய இந்த மத்தியாசனம் சரி செய்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் கருடாசனம். இந்த கருடாசனம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கால்ல நின்னுக்கிட்டு இன்னொரு கால சுழற்றி, அந்த கால்ல மடக்கி அஞ்சலி முத்திரையில போல கைகள இது போல கொண்டு வரணும். குறிக்கோள்களை ஏதுவாக அடைவதற்கும், உற்று நோக்கும் திறனுக்கும், மேலும் மன அழுத்தத்திலிருந்து விடுபதற்கும் ஒரு சிறந்த ஆசனம் இந்த கருடாசனம். பெண்கள் கட்டாயமா பண்ணிட்டே வாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.